2026 முடிக்க வேண்டிய கணக்கு ஒன்றை முடித்துவிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் புதிய கணக்கு ஒன்றை தொடங்க இருப்பதாக கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் அளித்த 10 கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை மட்டுமே நிறைவேற்றப்படும் நிலையில் இருப்பதாக பதிலளித்திருப்பது வேதனை அளிப்பதாகவும், மீதமுள்ள கோரிக்கைகளில் ஒன்றான ஆரம்ப சுகாதார நிலையம், தீயணைப்பு அலுவலகம் ஆகியவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் தீப்பெட்டி தொழிலை பாதிக்கும் லைட்டர் விற்பனையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பணியாற்றி ஊதியம் கிடைக்காமல் இருக்கும் பொதுமக்களுக்கு தேவையான ஊதியத்தை தமிழக அரசே வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் 9 மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடிவடைந்ததால் ஊராட்சிகளில் அடிப்படை பணிகள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதாகவும் கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த ஆண்டு 2000 கிலோமீட்டர் சாலைகள் 1000 கோடி ரூபாய் நிதியில் மேம்படுத்தப்படும் என அறிவித்துவிட்டு தற்போது 6100 கிலோமீட்டர் சாலைகளை 20,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எப்படி மேம்படுத்த முடியும் என சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கேள்வி எழுப்பினார்.